ஒரு பசுமையான அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சான். அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜாவா. அந்த சிங்கம் என்ன பண்ணுன்னா, தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுமா. அதற்கு பசி இல்லைனா கூட மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுமா. இப்படிப்பட்ட சிங்கத்தோட செயலை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருந்துச்சு. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. அதில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அவங்களில் தினமும் ஒரு ஆள் அந்த சிங்கத்துக்கு உணவாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த விஷயத்த சிங்கத்துக்கிட்டையும் போய் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிங்கம் யோசிச்சது. சரி, ஆனால் ஒரு நாள் கூட உணவு வரவில்லை என்றால் நான் எல்லா விலங்குகளையும் கொன்று விடுவேன் அப்படின்னு அந்த சிங்கம் கோபத்தோட சொன்னதான். பிறகு தினமும் ஒரு விலங்கு அந்த சிங்கத்துக்கு உணவாக வந்துடுமா. ஒரு நாள் ஒரு குட்டி முயலோட முறை வந்தது. அன்றைய நாளுக்கு அந்த முயல் குட்டி தான் சிங்கத்துக்கு உணவாக வரணும். அந்த முயல் ரொம்ப புத்திசாலியான முயல். அது ஒரு திட்டம் போட்டு தாமதமாக வந்துச்சு. சிங்கம் ரொம்ப கோபத்தோட காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னு ரொம்ப கோபமா முயல் குட்டி கிட்ட கத்துனுச்சான். அந்த முயல் குட்டி ரொம்ப அமைதியா, மன்னித்து விடுங்கள் அரசே, நானும் இன்னொரு முயல் குட்டியும் தான் ஒன்றா வந்தோம். ஆனால் அந்த முயல் குட்டியை பாதையிலே வந்த ஒரு சிங்கம் வேட்டையாடி கொன்னுட்டு அப்படின்னு அந்த முயல் குட்டி சிங்கத்துக்கிட்ட சொன்னதான். இதை சொன்னதுமே சிங்கத்துக்கு ரொம்ப கோபம். என்னது, இந்த காட்டுல இன்னொரு சிங்கமா? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்துனதான். அந்த முயல் குட்டி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, ஆமா அரசே, அந்த சிங்கம் உங்களுக்கே சவால் விடுது. அது ஒரு கிணத்துக்குள்ளதான் இருக்கு. நான் உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த முயல் குட்டி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. உடனே சிங்கமும் சரி வா, என்னை உடனே அங்கே அழைச்சிட்டு போ அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்துனது. முயல்குட்டியும் சிங்கத்தை ஒரு ஆழமான பழைய கிணற்றுக்கு அழைச்சிட்டு போகுது. சிங்கம் அந்த கிணற்றுக்குள்ள எட்டி பார்க்குது. அந்த தண்ணிக்குள்ள அதனுடைய முகமே தெரியுது. அதை பார்த்ததும் சிங்கமும் இன்னொரு சிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கோபமாக கத்துது. கத்துனதும் அந்த பிரதிபலிப்பும் கத்துற மாதிரியே அந்த சிங்கத்துக்கு தெரிஞ்சதும் அந்த சிங்கம் கோபத்தில் கிணற்றுக்குள்ளே குதிச்சுட்டு அந்த சிங்கத்தால் கிணற்றுக்குள்ளேருந்து வெளில வர முடியலை. உள்ளேயே இறந்தும் போயிடுச்சு. முயலுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த மற்ற விலங்குகள்கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக சொன்னதான். அன்றைய தினத்திலிருந்து எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ ஆரம்பித்தாங்க.